சாப்பிடுறதுக்கு உணவே இல்லாமல் இருந்தபோது கூட இந்தியர்கள் சேமித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். பொருளாதார ஞானம் அப்படிங்கிறது நம்மள சாதாரண பாட்டிகளுக்கு, தாத்தாக்களுக்கு அசாத்தியமாக இருப்பதை நாங்கள் ஆய்வு மூலமா கண்டுட்டோங்க. அவர் வந்து அந்த கமிட்டிக்கு முன்னால அப்பியர் ஆகி அவர கேள்வி கேட்கும்போது சொன்னாரு, "எனக்கு பொருளாதாரத்த பத்தி சரியான புரிதல் இல்லாம போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன்." பாருங்க. அவரு தான் 16 1/2 வருஷம் அந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கி கவர்னரு. வெறும் கோட்பாடுகளை நம்பிய பொருளாதாரம். அதுல மனிதன் மையமாக இல்லை. அது இல்ல. ம். ஆனா அது நம்ம ஊர் தாத்தா, பாட்டிக்கு தெரியும். இது வந்து சேமிக்கலைன்னா நாடு இருக்காது அப்படிங்கிறது தெரியுங்க. இந்த நாடு தொடர்ந்து ஏன் முன்னேற்றத்துக்கானது தெரியுமா? இதனுடைய கலாச்சார, சமூக பின்னணிகள் என்பவை தனித்தன்மை வாய்ந்தவை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ம். கெல்லாக் பல்கலைக்கழகங்க. துறை வணிகத்துறை அமைச்சர். மந்திரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்ன போட்டார் தெரியுங்களா? குளோபலைசேஷன் ஹஸ் ஃபெயில்ட். தொழில்கள் வந்து ஜாதிகளை இணைக்கின்றன. அரசியல் ஜாதிகளை பிரிக்கிறது. இன் ஸ்பைட் ஆஃப் தி கவர்ன்மென்ட் கரூர் ஹஸ் க்ரோன் அப்படின்னு அவர் எழுதுவார். நீங்க தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் சாராயத்தை வித்து 48,000 கோடிக்கு பலாயிரக்கணக்கான குடும்பங்களினுடைய வாழ்க்கை கெடுத்து, இளைஞர்களினுடைய வாழ்க்கை கெடுத்து இவன் சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறான். அங்க வந்து ஒரே ஒரு கோயில்ல 1,50,000 1,4 லட்சம் கோடி வருஷம் 40,000 கோடி. சம்பாதிக்க